ஹாப்பி மார்னிங். பிஸ்னஸில் இன்றைக்கி ஹோட்டல் பற்றியே பார்க்கலாம். நேற்று கூட ஹோட்டல் பற்றி தான் பேசினேன். ஹோட்டலில் வந்து நீங்கள் மெனு செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மெனு தான் ஒரு ஹோட்டலோட ஃப்யூச்சரு, ப்ராஃபிட்டு, அப்புறமா அந்த ஹோட்டல் நல்லா ஓடுமா, கஸ்டமர் நிறைய வருவாங்களான்றதை டிபெண்ட் பண்ணும். மெனு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஒரு 100 ஐட்டம் வச்சுட்டு நீங்கள் உட்காரக்கூடாது. ஓகே, பெரிய ஹோட்டலில் அவங்கக்கிட்ட நிறைய ஷெஃப் இருப்பாங்க, நிறைய பேர் வேலை செய்வாங்க, அங்கே இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் ஒரு ஸ்மால் பிளேஸில் ஒரு 10x10 ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் நிறைய மெனு வச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஏன்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, குவாலிட்டி கொடுக்க முடியாது, டேஸ்ட் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மெனு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக வச்சுக்கணும். இதுதான் ஒரு சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்டை யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. நிறைய மெனு வச்சுக்கிறாங்க. அதை வந்து உங்களால் பண்ண முடியாது, குவாலிட்டியை கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 4 இல்லை 5 ஐட்டம் உங்களால் நல்லா செய்ய முடிஞ்ச ஒரு ஐட்டம்ங்க 4 இல்லை 5 ஐட்டம் வச்சுக்கணும். அது கூட காஃபி, டீ, இவ்வளோ தான் உங்களோட மெனு இருக்கணும். அந்த மெனுலேயே நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அந்த மெனுவே நீங்கள் டேஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்லா பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கஸ்டமர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த இருக்கிறதே 4 ஐட்டம் தான். நீங்கள் எந்த ஒரு பெரிய நல்ல ஃபேமஸ் ஹோட்டல் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன செட்டப் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட மெனு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மி மெனுலேயே அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோடய பேர் அமிகோஸ் ரவிச்சந்திரன். உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். பாய்.